நான் மோட்டிவேஷனல் வீடியோக்காக சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு மிஸ்ட்ரி, கிரைம் அதை பத்தி பேசினா எப்படி இருக்கும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதனால இனிமே எல்லா ஃப்ரைடேவும் இந்த டாபிக்ல இருந்து ஒரு வீடியோ வந்துடும். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பார்க்க போறது டொரத்தியா கிரைம் கேஸ். இந்த இடத்தோட பேரு கலிபோர்னியா சாக்ரமெண்டோ. சாக்ரமெண்டோ ஒரு அழகான ஊரு. இங்க வீடெல்லாம் எப்படி இருக்கும்னா, நடுவுல ஒரு வீடு, அதை சுத்தி கார்டன், அதை சுத்தி கேட்டு, அந்த மாதிரி தள்ளி தள்ளி இருக்கும். இந்த ஊர்ல நிறைய வயசான பீப்புள்ஸ் ஹோம்லெஸ்ஸா இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த ஹேண்டிகேப் பீப்புள்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால அந்த ஊர் கவர்மெண்ட் அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரதுக்காக வாலண்டியர்ஸ் அசைன் பண்றாங்க. அதுல இருக்கிற ஒரு வாலண்டியர் தான் ஜூடி. இவங்களுக்கு ஒரு 20-30 வயசு இருக்கும். இந்த மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றது ரொம்பவே பிடிக்கும். அதனால இந்த வேலை பாக்குறாங்க. அப்படி ஜூடி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒருத்தரை பாக்குறாங்க. அவர் பேரு ஆல்வரோ கொன்சாலஸ். இவருக்கு ஒரு 50-51 வயசு இருக்கும். பார்க்கவே பாவமா இருப்பாரு. ஜூடி அவர்கிட்ட நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் ஒரு 16 வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். ஆனா 16 வயசுக்கு அப்புறம் எனக்கு உள்ளார வாய்ஸஸ் கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஜூடிக்கு அப்ப புரியுது இவருக்கு மனச்சிதைவு நோய் இருக்கு. சரி, ஜூடி அவரை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட போறாங்கன்னு நினைச்சா அதுதான் இல்ல. இந்த நோய்க்கு இப்ப வரைக்கும் மெடிசினே இல்ல. அதனால அவர் ஒரு போர்டிங் ஹோம்ல சேர்த்துலாம் டிசைட் பண்றாங்க. இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி கேக்குறாங்க, இங்க எங்க நல்ல ஒரு போர்டிங் ஹோம் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவர் சொல்றாரு, அந்த ஊர்லயே ஒரு வயசான ஒரு லேடி இருக்காங்க, இதுக்காகவே ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க அவங்க கிட்ட போ அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி ஜூடியும் போய் அந்த ஏரியால விசாரிக்கிறாங்க. இங்க வயசானவங்களை பாத்துக்கிறவங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்க டோரத்தியாவே சொல்றீங்க, அப்ப இவங்க இந்த அளவுக்கு ஃபேமஸான்னு ஜூடி யோசிக்கிறாங்க. சோ ஜூடி டோரத்தியா வீட்டுக்கு போறாங்க. ஜூடி போன உடனே டோரத்தியா வீட்டுல இல்ல. ஜூடியும் வெளியில இருந்து அந்த வீடை பாக்குறாங்க. அந்த வீடு ஒரு 2 மாடி வீடு, நடுவுல வீடு, சுத்தி கார்டன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த ஒரு வாய்ஸ். ஜூடி திரும்பி பாக்குறாங்க. ஒயிட் ஸ்கின், பாய் கட் பண்ணிட்டு, கண்ணாடி போட்டுன்னு, ப்ளூ கலர் ஐஸோட, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு ஒரு சாஃப்டான வாய்ஸ்ல கேக்குறாங்க. ஜூடிக்கு அவங்க சொல்லாமலே தெரிஞ்சு இவங்க தான் டோரத்தியான்னு. ஜூடி இருந்தாலும் இங்க வயசானவங்களை பாத்துக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே டோரத்தியாக்கு இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. டோரத்தியா வீட்டுக்குள்ளார வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஜூடி வீட்டுக்குள்ளார போய் பார்த்தா வீடு செம்ம நீட்டா, எல்லாமே கரெக்டா ஆர்கனைஸ்டா இருந்துச்சு. வால்ல பார்த்தா அந்த ஊரோட மினிஸ்டர், ஷெரீஃப் கூட எல்லாம் எடுத்த போட்டோ இருந்துச்சு. ஜூடிக்கு அதுலயே தெரிஞ்சிருச்சு டோரத்தியா ஏன் இவ்வளோ ஃபேமஸா இருக்காங்க. அந்த வீட்டில் மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் ஜான் ஷார்ப். ஜான் ஷார்ப் ஜூடியை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஜூடிக்கு அவரை என்னதான் அடையாளம் தெரியலாட்டியும் ஜான் ஷார்ப்பே சொல்றாரு, நான் 1 வருஷம் முன்னாடி ரோட்ல இருந்தேன், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி என்ன ஒரு ஹோம்ல சேர்த்து விட்டீங்க, அங்கிருந்து நான் இப்போ இங்கே வந்துட்டேன், நான் இங்க நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜூடிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. 1 வருஷம் முன்னாடி ரோட்ல பார்த்து ஹெல்ப் பண்ண ஜான் ஷார்ப்பும் நல்லா இருக்காரு, இப்போ கொன்சாலஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு லைஃப் கிடைக்க போகுதுன்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஜூடி டோரத்தியாவை பார்த்தப்ப டோரத்தியா பூனையை கையில வச்சுட்டு பூனைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. டோரத்தியா ஜூடி கிட்ட, ஓ இவங்களை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் ஜூடி, எப்படி நீங்க இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க, எப்படி உங்களுக்கு காசு வருது அப்படின்னு கேட்டா, எனக்கு கடவுள் அளவுக்கு மீறி நான் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்றது ரொம்பவே பிடிக்கும், இது எனக்கு ரொம்ப நாள் பண்ணணும்னு ஆசை, அதனால இவங்க கிட்ட இருந்து நான் சின்ன ஒரு அமௌண்ட் ரெண்டா சார்ஜ் பண்ணிப்பேன்னு சொல்றாங்க. ஜூடி, இவங்களால வேலைக்கும் போக முடியாது, இவங்களுக்கு காசும் இருக்காது, எப்படி நீங்க ரெண்ட் சார்ஜ் பண்ணுவீங்கன்னு கேட்டா, கவர்மெண்ட் இந்த மாதிரி வயசானவங்களுக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டி ஃபண்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க, அதுல இருந்து நான் சின்ன அமௌண்ட் சார்ஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. கொன்சாலஸ்க்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டி செக் சாங்ஷன் ஆகுது. கொன்சாலஸ்க்கு பேங்க் அக்கவுண்ட் இல்லை, எந்த ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸும் இல்லை. அதனால டோரத்தியா சொல்றாங்க, இவர் எப்படி இங்க தானே தங்க போறாரு, அதனால நான் அவருக்கு கார்டியனா இருக்கேன், எனக்கு அமௌண்ட் வந்தோடனே நான் அதை அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜூடிக்கு இது நல்லா இருக்கேன்னு தோணி ஜூடியும் அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. ஜூடிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது கொன்சாலஸ்க்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தனால. அதுக்கப்புறம் ஜூடி கொன்சாலஸ் அங்க விட்டுட்டு திரும்பி வந்துடுறாங்க. கொன்சாலஸ் என்னதான் ஜூடி அங்க விட்டுட்டு வந்தாலும் ஜூடிக்கு கொன்சாலஸ் ரொம்பவே பிடிச்சு போயிருது. ஜூடி கொன்சாலஸ அவங்களோட சொந்த தம்பியா பார்த்தாங்க. ஜூடி ஒரு 2 வாரம் கழிச்சு டோரத்தியா வீட்டுக்கு போய் பார்த்தப்ப கொன்சாலஸ் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு அவருக்குன்னு இருக்கிற பெட்ல படுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தார். ஜூடிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது, ஒருத்தருக்கு லைஃப் நாம நல்லா அமைச்சு கொடுத்துருக்கோம்னு சொல்லி. ஜூடி போய் கொன்சாலஸ் கிட்ட, சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோன்னு கேக்குறாங்க. கொன்சாலஸ் ஜூடியை பார்த்த உடனே எந்திரிச்சு, ஆமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இங்க நேரத்துக்கு சாப்பாடு, புது ட்ரெஸ், எனக்குன்னு தனி ரூம் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜூடிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது. ஜூடி அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அப்ப ஜூடிக்கு தெரியல அங்க என்ன நடக்குது, இனிமே என்ன நடக்க போகுதுன்னு.
இது முடிஞ்சு 2 வாரம் கழிச்சு ஜூடிக்கு ஒர்க் ஜாஸ்தியா இருந்தனால அந்த வீக் கொன்சாலஸை பார்க்க போக முடியல. ஃபோன் பண்ணி பேசிடலான்னு சொல்லி ஃபோன் பண்றாங்க. ஃபோன் டோரத்தியா அட்டன் பண்றாங்க. டோரத்தியா, கொன்சாலஸ் இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோன் கால் கொஞ்ச நேரத்துக்கு சைலண்டா இருக்கு. டோரத்தியா, அவர் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்கறதுக்காக ஊருக்கு போயிட்டாரு. நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்துடுவேன்னு சொன்னாரு. ஸோ நான் நெக்ஸ்ட் வீக் அவர் வந்த உடனே கால் பண்றேன். ஜூடியும் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த வாரம் ஃப்ரைடே ஷார்ப்பா ஜூலி டோரத்தியா வீட்டுக்கு ஃபோன் பண்றாங்க. திருப்பி டோரத்தியா அட்டன் பண்ணி இன்னைக்கு வந்திருக்க வேண்டியது ஏன் வரலன்னு தெரியல, மேபி நெக்ஸ்ட் வீக் வருவாரு போல, நெக்ஸ்ட் வீக் வந்த உடனேவே கால் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி டோரத்தியா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஜூடிக்கும் ரொம்பவே டவுட் வந்துடுது. சரி, இன்னைக்கு ஃப்ரைடே, மண்டே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மிஸ்ஸிங் கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்னு சொல்லி ஜூடியும் முடிவு பண்றாங்க. ஆனா மண்டே ஆன உடனே ஜூலி ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஜூடிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஆப்போசிட்ல ஒரு மேல் வாய்ஸ் கேக்குது. திருப்பி கொன்சாலஸை கேட்டு கால் பண்ணாதீங்க, கொன்சாலஸ் திருப்பி வந்தாரு, அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவரை மெக்சிகோக்கே திருப்பி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாரு. அப்ப ஜூடி, நீங்க அதை பாத்தீங்களான்னு கேட்டாங்க. ஆமா, நாங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் காலை கட் பண்ணிட்டாங்க. ஜூடிக்கு அப்போ ஒரு டவுட் வருது. ஏன்னா கொன்சாலஸோட ஃபேமிலி தான் மெக்சிகோல இருந்து கலிஃபோர்னியாக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. திருப்பி எப்படி மெக்சிகோக்கே போவாங்கன்னு ஒரு டவுட் வந்து ஜூடி உடனே கார் எடுத்துட்டு டோரத்தியா வீட்டுக்கு போறாங்க. ஜூடி டோரத்தியா வீட்டுக்கு வெளியில ஜான் ஷார்ப்புக்காக வெயிட் பண்றாங்க. ஜான் ஷார்ப் யாருன்னா ஜூடி இதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணி இந்த ஹோமுக்கு வந்தவர். ஸோ ஜான் ஷார்ப்புக்காக வெயிட் பண்றாங்க. ஜான் ஷார்ப்பும் வெளியில வராரு. ஜூடி ஓடி போய் ஜான் ஷார்ப் கிட்ட கொன்சாலஸ்க்கு என்னாச்சு, அவர் உண்மையாலுமே ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு கேட்குறாங்க. ஜான் ஷார்ப் பயத்துல, இல்ல, சரி என்னதான் அவருக்கு ஆச்சு அப்படின்னு கேட்டப்ப, தெரியல, டோரத்தியா நிறைய தோண்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஷார்ப் வேகமா நடந்து போயிடுறாரு. ஜூடி அப்பவே கார் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் ஆஃபீஸர் கேப்ரரோ இருக்காரு. கேப்ரரோ ஒரு பின் பேனா எடுத்துட்டு சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு. ஜூடி நடந்தது எல்லாமே சொல்றாங்க. சரி, அந்த லேடி எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி ஜூடி அடையாளத்தை சொன்ன உடனே கேப்ரரோ, சரி அவங்க பேர் என்னன்னு கேட்டப்ப ஜூடி டோரத்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு உள்ளார போய் ஒரு ஃபைல் எடுத்துட்டு வராங்க. அதுல ஒரு போட்டோ காட்டுறாங்க. இதுதான் நீங்க சொன்ன டோரத்தியாவா அப்படின்னு கேக்குறாங்க. ஜூடி, ஆமா இவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. ஜூடி உடனே கேப்ரரோ கிட்ட இருந்து அந்த ஃபைலை வாங்கி படிக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபைல்ல ஒருத்தங்களை பத்தி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல 1929ல டோரத்தியா கலிஃபோர்னியால பிறக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேயே இறந்து போயிடுறாங்க. இவங்களோட 19வது வயசுல பேங்க்ல போலி செக் காமிச்சு ஃபோர்ஜரி கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட 22வது வயசுல 1950ஸ்ல ப்ராஸ்டியூஷன் பண்ணி போலீஸ் கிட்ட மாட்டுறாங்க. டோரத்தியா ஜெயில இருந்து வெளியில போன கொஞ்ச நாள்லயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. கால் அட்டன் பண்றது ஆபீசர் பில். சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. ஆப்போசிட்ல இருக்கிறவரு மூச்சு திணறிக்கிட்டே பாதி மயக்கத்தோட, நேத்திக்கு நான் பாருக்கு போயிருந்தேன், அங்க ஒரு லேடியை பார்த்தேன், சரி என் வீடு பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லி நாங்க 2 பேரும் சேர்ந்து என் வீட்டுக்கு வந்தோம். அவங்க வீட்டுக்கு வந்தோடனே ஒரு ட்ரிங்க் கொடுத்தாங்க. அதை குடிச்ச உடனே என்னால என் உடம்பு அசைக்கவே முடியல, ஃபுல்லா பேரலைஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாம என்னால சுத்தி நடக்கிறது பார்க்கவும் கேட்கவும் முடிஞ்சிச்சு. என் வீட்டுல இருக்கிற எல்லா எக்ஸ்பென்சிவான பொருளும், அதுவும் இல்லாம என் கையில இருந்த ஒரு மோதிரத்தையும் கழட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த கால்ல அவர் சொல்றாரு. சரி, அந்த லேடியோட அடையாளம் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அது டோரத்தியான்னு தெரியுது. டோரத்தியாவை போலீஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டோரத்தியா ஒரு ஹாஸ்பிட்டல் நர்ஸ் வேஷத்துல ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு பேக்கை தூக்கிட்டு போறாங்க. சரி, போலீஸும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளார போறாங்க. வீட்டுக்குள்ளார போய் பார்த்தா ஒரு உடம்புக்கு முடியாம இருக்கிற வயசானவங்க, அதுக்கப்புறம் டோரத்தியா இருக்காங்க. டோரத்தியாவோட பேக்கை செக் பண்ணப்ப, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டேப்லெட்ஸ் எல்லாம் செக் பண்ணப்ப அது ஃபுல்லா ட்ரக்ஸ். எஸ், யாருமே இல்லாத வயசானவங்களை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட நல்லவங்களா பழகி அவங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பொருளையுமே எடுத்துட்டு போறதுதான் இவங்களோட வேலை. ஒரு கேஸுக்காக வந்த போலீஸ் இன்னொரு கேஸுக்கும் சேர்த்து டோரத்தியாவை அரெஸ்ட் பண்றாங்க. டோரத்தியாவுக்கு மொத்தம் 5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸை கண்டுபிடிச்சதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆஃபீஸர் பில்லுன்னு, வயசானவங்கெல்லாம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வருது. நெக்ஸ்ட் டேவே பில்லுக்கு ஒரு கால் வருது. பில் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. டோரத்தியா என்னோட அம்மாவை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் கால் பண்ணா, எதுக்காக, எப்படி டோரத்தியா கொன்னான்னு அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நாளைக்கு 6 மணிக்கு நம்ம சேனல்ல எபிசோட் ரிலீஸ் ஆயிரும். மறக்காம வந்து பாருங்க. பாய்.